விவசாயம் பயோபிளான் பிரைவேட் கம்பெனியில் ஏஓவாக ஒர்க் பண்ணுறேன். என் பேர் சம்பத்து. நான் இங்கே வந்து தேனி மாவட்டம் மோடைப்பட்டி கிராமத்தில் சுருளிமுத்து ஐயாவுக்கு நம்மளோட இந்த ஜெல் என்கிற உரத்தை கொடுத்தோம். ஐயா அதில் வந்து எவ்வளோ மகசூல் எடுத்துருக்காங்க ஐயா சொல்லுவோம். நான் ஓடப்பட்டி கிராமத்தில் இருக்கேன், தேனி மாவட்டம். இது போட்டதுக்கு பிறகு கொஞ்சம் மகசூல் சும்மா நல்ல முறையில் வருது. செடி நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி என்னென்ன உரங்கள் முதல்ல டிஏபி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அது கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு. ஏதோ இந்த உரம் கொடுத்ததுக்கு பிறகு கொஞ்சம் நல்லா செடி நல்லா வளர்ச்சி அடைஞ்சு நல்லா இருக்கு. கொடி ஓட்டம்லாம் எப்படியா இருக்கு? கொடி நல்லா இருக்கு. ஓட்டமெல்லாம் இப்போ நல்லா ஓட்டம், செடி நல்லா ஓட்டம், வளர்ச்சி நல்லா ஓடும். நீங்கள் மற்ற விவசாயிங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இது இந்த உரத்தை வாங்கி போடுங்க, நல்லா இருக்கா அட்வைஸ் பண்ணுங்க. இப்போது நீங்கள் நார்மலாக வந்து கொடுக்கும்போது செடி வந்து கொஞ்சம் டல்லாக இருந்துன்னு சொன்னீங்க. இப்போ கொஞ்சம் செடி நல்லா மகசூல் நல்லா இருக்கு. சரி சரி. உங்களுக்கு காயெல்லாம் எப்படி இருக்குது? அந்த வளர்ச்சி இப்போ நல்லா ஏழ்து தெரியுது. சரி. இப்போ கிலோ எவ்வளோ சார் போகுது? கிலோ இப்போ முதல்ல கொஞ்சம் 50 30 எடுத்துக்கிட்டு இருந்தது, இப்போ ஒரு 100 கிலோ. சரி. இப்போ எவ்வளோ ஒரு கிலோவே எவ்வளோ போகுது? கிலோ 35 ரூபா போகுது. 50 ரூபாயிலேருந்து போகுதுன்னு சொன்னாங்களே. அது பச்சை. சரி சரி. இது வந்து வெள்ளைப்பா வந்து 35. சரி சரி. சரி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அது கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா பச்சை கட்டி நல்லா வந்துருக்கு. பச்சை காய் நல்லா ஷைனிங் நல்லா இருக்குது. சரி. நீங்கள் விவசாயிகளுக்கு நல்லா இருக்குன்னு சரி பாருங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓடப்பட்டி கிராமத்தில் வந்து சுருளிமுத்து. இவர் வந்து நம்மகிட்ட ஒரு 5 வருஷமாக வந்து எல்லாமே போட்டுருக்காங்க, நல்ல மகசூல் எடுத்துக்கிருக்காங்க. நம்ம கொடுத்த ஜெல்லு வந்து பிரித்திவி டைமண்ட் ஜெல்லு வந்து கொடுத்தோம். அதே மாதிரி சர்சா என்பிகே இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ண கொடுத்தோம். இப்போ நாங்கள் கொடுக்குறதுக்கு முன்னாடி வந்து டிஏபி இதெல்லாம் போட்டிருந்தாரு. ஆனால் அந்தளவுக்கு வந்து செடி வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அந்த எல்லை சைடெலாம் அடிச்சு அதுக்கப்புறம் நம்மகிட்ட வந்து வாங்கி திருப்பி போட்டாங்க. அந்த பிரித்திவி டைமண்ட் ஜெல் போட்டாங்க. போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செடி நல்லா பச்சை கட்டியிருக்கு. அதே மாதிரி வந்து காயும் நல்லா வந்து மகசூல் வந்து நல்லா வந்திருக்கு. இவங்க அதுக்கப்புறம் மேலே வந்து ஸ்ப்ரே வந்து கொடுத்தாரு. ஸோ 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து இந்த சர்சான்றது வந்து 30 மில்லியும் என்பிகேன்றது ஒரு 30 மில்லியும் போட்டு ஸ்ப்ரே பண்ணாங்க. பூ உதுறது, காய் வந்து பூ அதிகமாக பிடிச்சி வந்துச்சு. இன்றைக்கி வந்து காய் வந்து அதிகமாக என்க்ரீஸ் ஆகிருக்கு. நார்மலாக வந்து எடுக்கிற காட்டிலும் அதிகமான விளைச்சலை பார்த்துக்கிருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி பயனடையணும்னா நம்ம கம்பெனி தூத்துக்குடி இந்துஸ்தான் கம்பெனிலேருந்து தொடர்பு கொண்டு உரங்களை வாங்கி போட்டிங்கன்னா நீங்களும் அந்த பலனை அடையலாம். நீங்கள் விவசாயிகளுக்கு என்ன சார் சொல்கிறீங்க? ஃபைனலாக எல்லாம் இந்த உரத்தை வாங்கி போடுங்க, நல்லா மகசூல் கிடைக்கும். சரி சார். ஓகே. நன்றி சார். சரி.